அதிமுக அறிவித்த வாக்குறுதியில் கருணை தொகையை உதவித்தொகையாக பெயர் மாற்றி அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த வாக்குறுதியில் திடீர் மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. கருணை தொகை என்பதற்கு பதிலாக உதவித்தொகை என பெயர் மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குறுதிகள் கருணை தொகையை உதவித்தொகையாக பெயர் மாற்றி அதிமுக தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த வாக்குறுதியில் இந்த திடீர் மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக அறிவித்த வாக்குறுதிகள் கருணை தொகையை உதவித்தொகையாக பெயர் மாற்றி அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த கருணை தொகை என்ற வார்த்தையில் பெரும் விவாதத்திற்குள்ளான நிலையில் தற்போது அது பெயர் மாற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த வாக்குறுதிகள் இந்த திடீர் மாற்றமான செய்யப்பட்டிருக்கிறது. விமர்சனங்கள் எழுந்ததால் தற்போது இந்த மாற்றமான செய்யப்பட்டிருக்கிறது. கருணை தொகை என்ற சொல் தொடர்பாக வழக்கு இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்ததாலும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதி தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வாக்குறுதியில் கருணை தொகையை உதவித்தொகையாக பெயர் மாற்றி அதிமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த வாக்குறுதியில் பெயர் மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. கருணை தொகை என்பதற்கு பதிலாக உதவித்தொகை என பெயர் மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. கருணை தொகை என்ற சொல் தொடர்பான வழக்கு இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்ததாலும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.